லாந்தர் 2024 தமிழில் தேட்டரில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. ஹாஜி சலீம் இந்த படத்தை வந்து டெப் பண்ணியிருக்காங்க. விதார்த், ஸ்வேதா மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ விதார்த் கோயம்புத்தூரில் ஒரு நெருங்கான போலீஸ் அதிகாரியாக இருப்பார். இவருடைய ஒய்ஃப் அப்படியே ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாள் நைட் ஒரு கோட்டு போட ஒரு சைக்கோ கொலகாரன் கண்ணில் பார்த்த எல்லாத்தையும் போய் கொண்டுட்டே போவோம். இந்த கேஸ் விதார்த் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த கொலகாரன் யாருன்னு அப்படியே தேடிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் இவருடைய ஒய்ஃப் அந்த சைக்கோ கொலகாரன்ட்ட மாட்டிக்குவாங்க. இப்போ இறுதியில் அந்த சைக்கோ கொலகாரன்றது தன்னுடைய ஒய்ஃப் எப்படி காப்பாற்றுறாரு, அந்த சைக்கோ கொலகாரன் யார், இறுதியில் இவர் எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லை, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே விதார்த் அவங்களுடைய ஆக்டிங் தான். சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு அன்பான கணவரா, ஒரு போலீஸ் அதிகாரியா, இப்படி எல்லா இடத்துலையுமே அவருடைய கேரக்டர் ரொம்ப கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவருடைய ஒய்ஃபை நடித்த படத்துடைய ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இப்படி படத்தை நடித்த எல்லாரும் வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத செம்மையான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக ஃபர்ஸ்ட் ஆஃபை செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது எப்போ படம் வந்து வேறு லெவலில் வரும்ப்பா, யாரா அந்த கொலகாரன் இப்படி எல்லாத்தையும் கொண்டுருக்கானே அப்படிங்கிற அளவுக்கு தான் போகும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்காங்க. பிரவீன் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையாக வந்திருக்கு. ஒவ்வொரு சீன்ஸுக்கு அந்த பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த கொலகாரன் காமிக்கும் போது, ஹீரோவை காமிக்கும் போது வேறுபட்ட ஆங்கிளில் அவருடைய பிஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஞான சவுந்தர் சினிமோகிராஃபிக் சூப்பரான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி விஷுவல் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு நாள் நைட்டில் நடக்குது. அதனால் ஃபுல்லாக நைட்டில் நடக்குது. அதனால் நைட் எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. அப்படியே ரோட்டில் நடக்கிற சீன்ஸ் தான் அதிகம். அந்த சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமரா ஆங்கிள் செம்மையாக இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபும் அப்படியே படம் உள்ளாக மாறிடுச்சு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் படம் ஒன்றுமே என்னடா அது அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. ஏன்னா வில்லன் யார் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருவாங்க. அந்த வில்லன் யார், அந்த கொலகாரன் யார் அப்படின்னு காமிச்ச உடனே நமக்கு எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி தான்ப்பா அப்படிங்கிறது தான் இருக்குது. அது செகண்ட் ஹாஃப் சீன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிடிக்டபிளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான். இதே மாதிரி சைக்கோ த்ரில்லர் படம்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. துளி கூட எந்த விதமான மாற்றமே இல்லை. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லை. இவங்க செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க. முதல்ல செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராகவும் சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் இப்போ உங்களிடம் உங்கள் கவி பாரதி.